ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே முத்துவும் மீனவும் கிறிஷை பார்த்து கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு முத்து வந்து கேட்கும். கிறிஷ் வந்துட்டு தயங்குறாங்க. ஏடா கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோகிணி சொன்ன விஷயத்த கிறிஷ் நினச்சி பார்த்துட்டு, இல்லை அங்கிள் நான் இங்கேயே இருக்கேன் இந்த ஆண்டி கூடிய அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிறிஷுமே சரி கிறிஷுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் சரி கிறிஷ்ணு ஒன்று நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கிள் நான் ஸ்கூலுக்கு நாளைக்கு இருந்து போகவா, எனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்னை போலீஸ் அது மிரட்ட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கேட்கவும், இல்லை கிறிஷ் நாளைக்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் வந்து சொல்லிட்டு சரிங்க பார்த்துக்கோங்க கிறிஷை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே கிளம்பி போனதுக்கப்புறமா வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ முத்துவும் மீனா வந்த உடனே என்ன விஷயம், என்னாச்சு, எங்கே போய் வரீங்க அப்படின்னலாம் வந்துட்டு முத்துவோடைய அப்பா வந்து கேட்குறாங்க. காலையிலேருந்து யாருமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிறிஷுக்கு வந்துட்டு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. கிறிஷ் வந்து இப்போ அவங்களுடைய கார்டியனோட வீட்டில் இருக்கான். அவன் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நாளைக்கு அவங்க ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்களா, நாங்கள் இன்றைக்கி முழுக்க அங்கே மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். அங்கே என்ன டெஸ்ட் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கிறிஷை பார்த்து பேசி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்து அப்பா கிட்ட முத்து வந்து எல்லா விஷயமும் சொல்லவும் மீனா வந்துட்டு கேட்குறாங்க. அவங்களுடைய பெத்த பையன் மேலே கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே இல்லை. அவங்க அம்மாவுக்கும் மொத்தமாக பணம் தான், எங்கேயோ போய் துபாயில் உட்காந்து சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. பையனை பற்றி கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்திருக்கா. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் இன்னமும் வீட்டுக்கு வராமல் இருக்காங்க, கிறிஷை பார்க்குறதுக்கு வராமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து இங்கே வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கவும், என்னுடைய நிலமை கிறிஷ்க்கு வரக்கூடாது, கண்டிப்பாக அம்மாவுடைய பாசம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா, கிறிஷ்க்கு அந்த நிலமை வரக்கூடாது, அதனால கிறிஷை இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே கொண்டு வந்தே ஆவேன். அதுக்கப்புறமா கிறிஷை கூட்டிகிட்டு வந்து நான் என் கூடவே வச்சுக்க போகிறேன். அவங்களுடைய அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் கிறிஷை எங்கேயும் அனுப்ப போகிறதில்ல. அவன் இங்கேருந்து இனிமேல் ஸ்கூலுக்கு போகட்டும், ஸ்கூலுக்கு வரட்டும், நானே அவனை பார்த்துக்கிறேன். அவனுடைய அம்மா வந்து என்னுடைய பையனை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கிறிஷை வந்து நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே விஜயாவுமே இருந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் ஏதாச்சும் முன்னாடியே யோசிச்சு தானே இந்த மாதிரி அந்த பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் விஜயா சொல்லிட்டு இருக்கோமோ, அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு அப்போது இவனை மாதிரியே கிறிஷும் வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போக போகிறான் அப்படி தானே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருடா வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துரு, என்கிட்ட எதுவும் வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ரவுடி மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் சொல்லவும் பயங்கர கோவம் வந்து எங்கள் முத்து வந்துட்டு மனோஜோடைய சட்டியை பிடிச்சி, என்னடா நான் ரவுடியா நான் போய் சீர்திருத்த பள்ளிக்கு போனேன்னா நான் என்னடா தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனதோட சட்டையை பிடிச்சி பயங்கர கோவத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கவும், இப்போது எங்கள் முத்துவோடைய அப்பாவும் வந்து முத்துவை வந்து தடுக்கிறாங்க. முத்து வேணாம் விட்டுற முத்து அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கப்பா இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு, நானாக விருப்பப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டேனாப்பா, என் வாழ்க்கையே மொத்தமாக பாழா போனதுக்கு காரணம் இவனும் இதோ இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்களும் தானே. இப்போது நான் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நான் எப்படியெல்லாம் கேள்வி வாங்கிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு ஒரு நடப்படமாக இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க இவன் தானேப்பா, இவன் எப்படிப்பா என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்து பயங்கர கோவப்பட்டு பேசவும், அப்போ தான் இங்கே முத்துவோடைய அப்பா இருந்துக்கிட்டு, பார் முத்து வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா மனோஜை வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா, பாத்தியா அவன் என்ன பேசலாம் அப்படின்னு. மனோஜ் வந்து இப்படியெல்லாம் முத்துவை பற்றி பேசலாமா, முத்து இந்த அளவு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க மனோஜ் மட்டும் தானே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மொத்த பழியும் இப்போ முத்து மேலே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முத்துவோடைய அப்பா சொல்லவும், மனோஜ் அமைதியாக விட்டுரு அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்து வந்துட்டு எங்கள் கோவத்தோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாயகமாக பிடிச்சிட்டு இருக்கான், அவன் தான் என்னுடைய சட்டையை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முத்து கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவோடைய அப்பா சொல்லவும் முத்து வந்துட்டு அமைதியாக வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பயங்கர கோவப்பட்டு இங்கே நடக்கிற விஷயத்த முத்து எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டாரு அப்படின்ற யோசிச்சு பார்க்குறாங்க இங்கே ரோகிணியுமே. ஸோ இங்கே வந்துட்டு ரவி ஸ்ருதியும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ ரவிக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதனால் நீ இப்படி முத்துவெல்லாம் பேசினது ரொம்ப தப்பு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, என்ன மனோ
என்ன ரவி இங்கே நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் முத்து இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு. நீ அமைதியாரு ஸ்ருதி, நான் உனக்கு எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு ரவி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ முத்து, நீ எந்த பிரச்சனையும் இப்போ பேச வேணாம், கிறிஷோடைய பிரச்சனையை நாம் பார்த்துக்கலாம், நீ போய் அமைதியாக உட்காரு, மீனா முத்துவை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ முத்து வந்துட்டு மேலே கோவப்பட்டு மொட்டை மாடிக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே ரோகிணியுமே இருந்துக்கிட்டு ஏதோ வந்து முத்துவோடைய லைஃப்பில் பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு இங்கே வந்துட்டு மீனா வந்து முத்துக்கிட்டே கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய சின்ன வயசில் ஏதோ வந்து பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னென்னு இப்போ என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள், நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் அண்ணன் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதையே தான் எங்கள் நம்ம ரோகிணியுமே வந்துட்டு, ஏன் மனோஜ் நீ ஏன் முத்துவை பார்த்து அப்படி கேட்ட, முத்து சீர்திருத்த பள்ளிக்கு போனாரா அப்படின்னா அவரோட சின்ன வயசில் ஏதோ நடந்திருக்கு, என்ன ஆச்சு, என்ன காரணம், ஏங்க நீ ஏன் வந்துட்டு முத்து அப்படி பேசுனா அப்படின்னு வந்து இங்கே ரோகிணியும் வந்து கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பக்கமே நடந்த விஷயங்களை ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து மறைக்காமல் சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே முத்துவுமே வந்துட்டு மீனா அப்படி கேட்ட உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாவை பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சுங்க அழுகாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து கேட்கவும், இல்லை மீனா, நான் என்னோடய லைஃப்பில் எப்படி எல்லாமோ இருந்திருக்கிற வேண்டியவன், ஆனால் இந்த சூழ்நிலைக்கு நான் வர காரணம் முழுக்க காரணம் மனோஜும் என்னுடைய அம்மாவும் மட்டும்தான் அப்படின்னு எங்கள் முத்து வந்து சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு மீனா வந்து ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாம் மீனா, என்னோடய சின்ன வயசில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பழைய ஃப்ளாஷ்பேக்குக்கு போய் முத்து வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் அவன் பண்ண தப்புக்கு நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போவே சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து இந்த மாதிரி என்னோடய லைஃப் ஆனதுக்கு காரணமே என்னோடய அம்மா தான். அவன் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படியே வந்து அவன் பண்ண தப்பை என் மேலே திருப்பி விட்டு மொத்தமாக வந்து நான் இந்த மாதிரி கெட்டு போய் நிற்கிறேன். அவங்களுக்கு அவனுடைய பெரிய பையன் மேலே தான் பாசம், என் மேலே பாசமே இல்லை. அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு ஆளானேன். அதனால தான் நான் என் பாட்டிக்கிட்ட இருந்து நான் சின்ன வயசுலேயே இருந்து எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காம இந்த சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரோட நான் இப்போ இருக்கிறேன்னா, ஒரு நல்ல படிப்பு இல்லாமல் இந்த மாதிரி கார் டாக்ஸி டிரைவராக நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க அவங்க மட்டும்தான் காரணம். என் பாட்டி கிட்ட நான் இருந்து நான் வந்து மல்ல இந்த லெவலுக்கு வந்து ஆளாகி நிற்கிறேன். என்னுடைய படிப்பு மொத்தமும் போனதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான் அப்படின்னு இங்கே வந்துட்டு முத்து சொல்லவும், இப்போ இங்கே மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நடந்த விஷயங்களெல்லாம் கேட்டு, என்னங்க உங்களுடைய சின்ன வயசுலேயே நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா வந்து முத்துவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே மனோஜுமே வந்துட்டு நடந்த விஷயங்களை வந்து ரோகிணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற மனோஜ், அப்போது முத்து வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் ஆண்டியும் தானா? அடிக்கடிக்க முத்து வந்துட்டு இதுக்கு தான் அம்மா பாசம் எனக்கு கிடைக்கல, சின்ன வயசுலேருந்து நான் அனுபவிக்கல அப்படின்னு எல்லாம் ஆண்டியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காரா? அதுக்கு தான் ஆண்டி வந்துட்டு முத்து மேலே எப்பயுமே பாசம் இல்லாத உன் மேலே மட்டும் அவ்வளோ பாசமாக இருக்காங்களா அப்படின்னலாம் வந்து ரோகிணி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பாரு ரோகிணி, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுனால நான் கெட்டவன் அவன் நல்லவன் மட்டும் நினச்சிடாத, அவன் தான் ரவுடி. ஏதோ அப்போது நான் தெரியாமல் பண்ண ஒரு தப்புக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு, அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு என்ன மாதிரி, அதுக்காக என்ன தப்பாக நினச்சிடாத அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து ரோகிணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரோகிணி வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போது இந்த முத்து வந்துட்டு இந்த வீட்டில் எவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு படிக்காதவர் அப்படின்னு இவ்வளோ நாளாக நாம் கூட முத்துவை அவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனோஜ் மட்டும்தானா? அப்போது சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கோவத்தோட சீர்திருத்தக்கு பள்ளிக்கு போய் சேர்த்தா அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகும்? இப்போ முத்துவோடைய சூழ்நிலை தான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம கிருஷிக்கும் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முத்துவோட விஷயம் தெரியாமல் முத்துவை நாம் கூட இவ்வளோ நல்லா தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த நிலமை கிருஷ்க்கும் வரக்கூடாது அப்படின்னா இங்கே முத்துவும் மீனாவும் நினைக்கிறது தான் சரி. கிருஷ்ண அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வர முத்துவும் மீனாவாலையும் மட்டும்தான் முடியும். அந்த சூழ்நிலை அந்த கஷ்டம் முத்துக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக கிருஷ்ண வந்து இந்த நிலைமைக்கு போக முத்து வந்து விடமாட்டார் அப்படின்னு ரோகிணி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் வித்யா சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை வந்து முத்துக்கிட்டே விட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது கிருஷோட லைஃப்காக ரோகிணி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இப்போது கிருஷை வந்து தத்து கொடுத்தாரலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயமா அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்து பேச போகிறாங்க.
ஸோ மகேஸ்வரி அவங்களோட ஃப்ரெண்ட் வித்யாவை இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க நம்ம ரோகிணி வந்துட்டு. என்ன விஷயம்டி, எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு வித்யா வந்து கேட்கவும், நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் கிருஷோட விஷயத்தில். கிருஷை வந்துட்டு இனிமேல் தத்து கொடுக்குறதா நான் முடிவு பண்ணிடுறேன். நீ சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து கூட்டிகிட்டு வர கிருஷை வந்துட்டு கூட்டிகிட்டு வர முத்துவால் மட்டும்தான் முடியும். அதனால முத்துவும் மீனாக்கிட்டையும் இந்த பிரச்சனையை நான் விட்டுற போகிறேன். நீ சொன்ன மாதிரி நான் எதுவும் இதில் இன்வால்வ் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிருஷை வந்து தத்து கொடுக்கலாம் அப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தாண்டி, நீயோ இப்போது எடுத்து வைக்கிற முடிவு நல்லது தான். எதுக்காக நீ இந்த முடிவு எடுத்தனால நான் கேட்க விரும்பலை. ஆனால் நீ எடுத்துருக்கிற முடிவு சரியானது தான். ஆனால் இப்போது நீ கிருஷை தத்து கொடுக்குற அப்படின்றா நீ யாருன்ற விஷயம் தெரிய வரும். உன்னுடைய சைனிங் அத்தாரிட்டி தேவைப்படும். முத்துவும் மீனாவும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இதனால் சிக்கல் இல்லை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு, நான் தான் வந்து கிருஷோட அம்மா, நான் தான் அவனை தத்து கொடுக்க போகிறேன். நான் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் என்ன அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான், நீ திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுக்க என்ன காரணம் அப்படின்னு இங்கே மகேஸ்வரி வந்து கேட்கவும், அப்போ தான் வந்துட்டு முத்துவோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரோகிணி வந்துட்டு இவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேள்விப்பட்ட உடனே முத்துக்கு பின்னாடி அப்போ இவ்வளோ பெரிய கதை இருக்கா, முத்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா, அப்போது நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்ட் தான். முத்துவோடைய நிலைமை கிறிஷ்க்கு கண்டிப்பாக வரக்கூடாது. அப்போது நீ கிறிஷை கண்டிப்பாக தத்து கொடுத்தே ஆகணும். அவனை நல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு ஆளாக வளர்க்கணும் அப்படின்னா நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு. அதை யோசிச்சு தான் நானும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படி என்ன பண்ணி கிருஷை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியாமல் தான் இவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே மீனாவுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்போது அஜயோட அப்பா கிட்ட இந்த மாதிரி சேர்த்து பள்ளியில் சேர்த்தி அவரோட லைஃபே ஒரு ஆளோட லைஃப் ஃபால் ஆகிடுச்சு, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் அப்படின்னு இங்கே முத்து சொன்ன விஷயம் மீனாவுக்கு ஞாபகம் வந்து இவரை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு இங்கே மீனாவும் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவர் நினச்ச மாதிரி கிருஷ்க்கு வந்துட்டு இந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு மீனாவும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, என்ன பண்ணி ரோகிணி வந்துட்டு கிருஷை வந்து தத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.